சென்னை நங்கநல்லூர் பகுதியில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ஓனராக இருக்கக்கூடிய ராஜி அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவங்க கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் மகன் கொடுத்துருக்கக்கூடிய அதிரடி வாக்குமூலம் மூலயமா அவங்க கடைசியாக அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ் இதுதான், அவங்களுடைய மொபைல்ல இருந்து மகனுக்கு வந்த கடைசி வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நடுங்க வைக்கக்கூடிய தகவல்களை மகன் இப்போ தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் இந்த ரெடிமேட் சாரீஸ் மேலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவங்க தான் நங்கநல்லூர் சாய் சில்க்ஸோட ஓனர் ராஜி. இவங்களுடைய உண்மையான பெயர் நாகலட்சுமி. இவங்களுக்கும் கணவருக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறது வழக்கமான ஒன்று தானா. ராஜி சாரி வியாபாரம் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, இது எதையுமே கணவர் சுப்பிரமணியனுக்கு பிடிக்கலையா. அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக வேலை எதுவும் இல்லையா. அடிக்கடி கோச்சிக்கிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு எப்பயாவது தான் சென்னைக்கு வருவாராம். சென்னைக்கு வந்த உடனேயே ராஜிக்கிட்ட மறுபடியும் தகராறு பண்ணுறது, அவங்களோட நடத்தையில் சந்தேகப்படுறது, இவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக யார்கிட்ட காலில் பேசினாங்கன்னா யார்கிட்ட பேசினேன், எதுக்காக இவ்வளோ நேரம் கால் பேசிக்கிட்டு இருக்க, இது மாதிரி சந்தேகப்படும்படி பல கேள்விகளை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்தில் ராஜி இதை வெறுத்து போய் தான் இவரை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. தன்னோட பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் 2 பசங்களையும் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடி இருக்காங்க. இவங்களுடைய 2 பசங்களும் மெடிசின்ஸ் படிக்கிறாங்க. பெரிய பையன் அப்ராட்லையும் சின்ன பையன் சென்னையிலையும் மெடிசின்ஸ் படித்து வந்துட்டு இருக்காரு. மதியம் ஒரு 3-4 மணிக்கு மேலே சின்ன பையன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ராஜி அவங்க வீட்டில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போன விஷயம் தெரிய வந்திருக்கு. இன்னொரு ரூமில் போய் பார்த்தா அவங்க அப்பாவும் நைலான் கயிறு மூலியமா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருந்திருக்காரு. இந்த 2 விஷயங்களையும் பார்த்துட்டு மகன் பதறி போய் போலீஸை கூப்பிட்டு அங்கே என்ன நடந்துச்சு, அவர் எதை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அவங்க அம்மா மொபைல்லேருந்து வந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜை பற்றி ஓப்பனாக தெரிவிச்சிருக்காராம். அதாவது இவர் காலேஜிலேருந்து அவசரமாக ஓடி வரதுக்கு முக்கியமான காரணமும் இருந்திருக்குது. இவர் ஸ்டடீஸ்க்காக காலேஜ் போயிருக்கும்போது அவங்க அம்மாவோட நம்பர்லேருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜை தான் அப்பா தான் அனுப்பியிருக்காராம். தான் அப்பா தான் பையன்கிட்ட இந்த வாய்ஸ் மெசேஜை நீ ஓப்பன் பண்ணி படிக்கும்போது நானும் உன் அம்மாவும் உயிரோடு இருக்க மாட்டோம், இறந்து போயிருப்போம், இதை நீ பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வரும்போது நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காராம். காலேஜ் டைமில் கிளாஸில் இருந்ததால் அவரால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. மதியம் 1 மணி 2 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் அப்பாவோட குரலில் நீ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா அடித்து பிடிச்சி ஓடி பதறி அடித்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு பார்த்ததும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஒரு அறையில் அவங்க அம்மா உடம்புல பல வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இன்னொரு அறையில் அவங்க அப்பா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருந்திருக்காரு. இதுதான் ராஜி அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கடைசி வாய்ஸ் மெசேஜ். இதை போலீஸில் ரொம்ப மன வருத்தத்தோடு ஷேர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த மெசேஜை நான் சீக்கிரமாக பார்த்துருந்தா எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் காப்பாற்றிடலாம் என்னமோ தெரியல சார், ஆனால் எங்கள் அம்மா யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காதவங்க, அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி துடிதுடிச்சு போயிட்டாராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.